இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்புமே இல்லாமல் ஒரு தனியாக வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுடைய ஆப்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்களா, அந்த படம் ஏற்றுறது, ஃபோட்டோ ஏற்றுறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஏற்றுறதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. இதே வந்து உங்கள் மொபைலில் இருக்க ஆப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா, அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல் ஷேர் பண்ணுறது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்புமே இல்லாமல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோ கூட போகலாம். விஷயம் என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா எப்படின்னா ஷேர்மி அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் வச்சிருப்போம். இப்போனா நீங்கள் ஷேர்மி ஏற்றுனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆப்பில் வந்து வீடியோ வந்து ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஃபைல்ஸ்லேயே ஆப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்புமே தனியாக எக்ஸ்டர்னலாக பண்ணணும். பட் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்புமே இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, பிளே ஸ்டோர் வச்சு பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, பிளே ஸ்டோர் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா உங்களால் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் முடியாது. ஒரு 2 ஃபோன் வச்சிருக்கீங்க. 2 ஃபோன் வச்சிருக்கப்போ ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து நம்மளால கனெக்ட் பண்ணி வந்து பார்த்தா பண்ண முடியும். நார்மலாக அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுவீங்களா, அந்த ப்ளூடூத் குவிக் ஷேர், அதுக்கப்புறம் நியர்பை ஷேர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பிளே ஸ்டோர் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து வேற ஒரு பிளே ஸ்டோர் ஆப்ல வந்து உள்ள போயிட்டு நீங்க ரிசீவ் கொடுக்கணும். பிளே ஸ்டோர்லேயே சென்ட் கொடுத்துட்டு பிளே ஸ்டோர்லேயே வேற மொபைலில் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க ஆப் வந்து இதுல போயிடும். இதுல நீங்க அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா நார்மலா அப்படியே வந்து பார்த்தா ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிக்கணும். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அது மேல வந்து அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போகணும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜ் கொடுத்துருப்பாங்க, ஷேர் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ என்ன ஆப் வந்து உங்கள் மொபைல், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் ஏதாச்சும் வந்து பார்த்தா ஷேர் பண்ண முடியும். இதே நான் கேம் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து அப்படியே வருமா. இப்போ ஒரு 2 GB கேம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ 500 MB தான் காட்டும். பட் உள்ள இருக்க அசட் ஃபைல்ஸ்லாம் சேர்த்து 2 GB இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராது. கேம்ஸ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டேட்டாவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பெரிய சைஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதை விட இன்ஸ்டால் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அண்ட் சின்ன சின்ன ஆப்ஸ் இந்த வாட்ஸ்அப், ஹாட்ஸ்டார், ஏதாச்சும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை விபிஎனோ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வராது. விபிஎன் உங்களுக்கு வச்சிருக்க விபிஎன் வேறு ஃபோனில் வரலன்னா ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் ஆப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். இதே வந்து நீங்கள் ஆப்போசிட் மொபைலில் ரிசீவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். சரியா, ரிசீவ் சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே மாதிரி காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே ஏறிடும். இது ரொம்ப ஆப்போட சைஸ் பொறுத்து தான். நான் ஒரு 10 MB ஆப் தான் ஏற்றினேன். ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே ஏறிடுச்சு. அந்த இன்ஸ்டால் ஆப்ஷன் அப்பயே காட்டுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களால் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுமே இல்லாமல் வந்து பிளே ஸ்டோரில் ஒரு ஆப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எது வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான்.